மீனு குருவி, நாங்கள் உன் மீது அன்பு காட்டினோம். உனக்காக எங்கள் ராஜாவையே ஏமாற்றினோம். ஆனால் நீ எங்களை வஞ்சித்தாயா? ப்ளூ லேண்ட் காட்டில் இதமான வானிலை நிலவியது. சற்று முன்தான் சோட்டு சேவல் கூவியது. உடனே காட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் முகத்தில் புன்னகையுடன் தூக்கத்திலிருந்து எழுந்தனர். என் சிங்கு எங்கே போனான்? அட, இது சிங்கிமானின் குரலாயிற்றே. சிங்கி பெண்மான் ஓடி வருவதை அனைவரும் பார்த்தனர். அவள் முகத்தில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. என்ன ஆனது சிங்கி சகோதரி? ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? தெரியவில்லை, சிங்கு எங்கே போனான் என்று தெரியவில்லை. இரவு என்னுடன் தான் தூங்கினான். காலையில் பார்த்தால் அவனை காணவில்லை. பயப்படாதே, நாம் அனைவரும் சேர்ந்து அவனை தேடுவோம். பறவைகளும் விலங்குகளும் முழு மூச்சாக சிங்குமானை தேடத் தொடங்கினர். ஆனால் அவன் எங்குமே கிடைக்கவில்லை. வா, நாம் ஷேர்கானிடம் உதவி கேட்போம். இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஷேர்கானிடம் சென்றனர். அவனிடம் அனைத்தையும் கூறினார்கள். நீங்கள் அவனை தேடினீர்களா அல்லது நேராக என்னிடமே வந்து விட்டீர்களா? இல்ல ஷேர்கான், நாங்கள் பல மணி நேரம் தேடினோம். வழி தெரியாமல் தான் உங்களிடம் வந்தோம். நான் இந்த புத்தகத்தை மிக முக்கியமான நேரத்தில் மட்டுமே பயன்படுத்துவேன். அதனால் இதை திறக்கும் முன் நான் யோசிக்க வேண்டும். ராஜாவே, என் நெஞ்சம் படபடக்கிறது. தயவு செய்து என் சிங்கு எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்து சொல்லுங்கள். இதை கேட்ட ஷேர்கான் தன் அருகில் அமர்ந்திருந்த மோண்டு குரங்கிற்கு சைகை காட்டினான். மோண்டு குரங்கு குகைக்குள் இருந்த ஒரு கதவின் உள்ளே சென்று அங்கிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வந்தது. ஏ மாய புத்தகமே, சிங்குமான் இப்போது எங்கே இருக்கிறான் என்று சொல். அவன் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த புத்தகத்தில் தானாகவே ஒரு வரி எழுதப்பட்டது. சிங்குமான் இப்போது கருப்பு மலைக்கு கீழே உள்ள ஆலமரத்தின் அடியில் இருக்கிறான். என் சிங்கு! வாருங்கள், அனைவரும் சீக்கிரம் கருப்பு மலைக்கு செல்வோம். இவர்கள் அனைவரும் கருப்பு மலைக்கு சென்று அங்கிருந்து சிங்குமானை பத்திரமாக மீட்டு வந்தனர். ஷேர்கான், எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. நீங்கள் இந்த புத்தகத்தை பயன்படுத்த எப்போதும் மறுக்கிறீர்கள், ஆனால் பிறகு பயன்படுத்துகிறீர்கள். இதற்கு என்ன காரணம்? என் காட்டு விலங்குகள் சோம்பேறியா ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை பயன்படுத்துறதுக்கு எப்பவும் நான் மறுப்பேன். ஆனா என் மக்கள் கஷ்டப்படுறத நான் பார்க்கும்போது என்னால சும்மா இருக்க முடியல. ஷேர்கான், நிஜமாவே நீங்க ரொம்ப நல்ல ராஜா. உனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தன் இந்த புத்தகத்தை அடைய எதையும் செய்வான். இப்போ இந்த நேரத்துல அவன் இதை தேடுறதுலேயே குறியா இருப்பான். இந்த ஷேர்கான் ரொம்பவே தந்திரமானவன். அவன்கிட்ட இருக்கிற அந்த புத்தகத்தை நான் எப்படியாவது கைப்பற்றணும். அவனுக்கு இது தெரியும். அதனால தான் அவன் தன் காட்டு விலங்குகளுக்கு அப்படி ஒரு கட்டளை போட்டிருக்கா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த புத்தகத்தை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் கோல்டி, நீ அந்த புத்தகத்தை அடையணும்னு நினைக்கிற. ஆனால் உன்கிட்ட எந்த ஒரு எதிர்வினையையும் நான் பார்க்கல. அதை வச்சு நீ அந்த புத்தகத்தை அடைய துடிக்கிறேன்னு நிரூபிக்க முடியல. முட்டாளே, இந்த முறை அந்த புத்தகத்தை நான் அடைந்தே தீருவேன். அடுத்த நாள் ஒரு பறவை ஷேர்கானின் காட்டிற்கு வந்தது. உதவி செய்யுங்கள், யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். அது அழுது கொண்டே காட்டில் பறந்து கொண்டிருந்தது. ஏறக்குறைய எல்லா விலங்குகளும் அதன் அழுகுரலை கேட்டன. ஏய், இந்த குருவி யாரு? இப்படி ஓயாம கத்திக்கிட்டு இங்க சுத்துறாளே. ஏய், கீழே இறங்கி வா. ஒட்டகச் சிவிங்கியின் குரலை கேட்டு அந்த பறவை கீழே வந்தது. ஏய், கீழே வா. நீ யார்? ஏன் இப்படி அழுகிறாய்? என் பேரு மீனு குருவி. என் 2 குழந்தைங்க சுண்ணு முன்னுவை தேடிக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு மதியம் ஏன் கூட தான் அவங்க வெளியே வந்தாங்க. அப்போ ஒரு பருந்து எங்களை துரத்த ஆரம்பிச்சது. நான் வேகமா பறந்தேன். ஆனா அவ என் 2 குழந்தைகளையும் தன் நகத்துல அமுக்கி பிடிச்சு அவங்கள எடுத்துக்கிட்டு வேகமா பறந்து போயிட்டான். என் குழந்தைங்களை நினைச்சு நான் ரொம்ப கவலையில இருக்கேன். அவங்கள தேடி வந்தப்போதான் தெரிஞ்சது அந்த பருந்து உங்க காட்டுல தான் வாழுறான்னு. அவன் பேரு காலு பருந்து. என்ன சொன்னாய்? காலு பருந்தா? வா மீனு குருவி, நாங்கள் இப்போதே அவன் இடத்திற்கு வருகிறோம். உன் குஞ்சுகள் அங்கிருந்தால் மீட்டு தருகிறோம். இவர்கள் அனைவரும் இப்போது காலு கழுகின் கூட்டிற்கு சென்றனர். அட, காலு பருந்தை காணவில்லையே. அவன் இல்லையா? அப்ப
அப்படியானால் அவன் என் குஞ்சுகளை எங்கோ கொண்டு சென்று விட்டான். இதை சொல்லிவிட்டு அந்த பறவை கதறி அழத் தொடங்கியது. பயப்படாதே, உன் குஞ்சுகள் இன்று உனக்கு கிடைத்துவிடும். நாம் அனைவரும் ஷேர்கானிடம் செல்வோம். இப்போது இவர்கள் அனைவரும் ஷேர்கானிடம் சென்று அனைத்தையும் சொன்னார்கள். ஷேர்கான், அந்த காலு பருந்திற்கு நீங்கள் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இப்போதே அந்த மாய புத்தகத்தை... அமைதி. ஷேர்கான் யானையின் பேச்சை பாதியிலேயே தடுத்தான். என்ன ஆனது ஷேர்கான்? ஏன் கோபப்படுகிறீர்கள்? உங்களுக்கு உதவ விருப்பமில்லையா? நாங்கள் உனக்கு உதவி செய்வோம் அன்பு குருவியே. நீ கவலைப்படாதே. நாளை முதல் தேடும் பணியை தொடங்கலாம். ஜோனு புறாவே, காலு பருந்த கண்டுபிடிக்கும் வரை இந்த குருவி உன்கூட்டில் தங்கட்டும். உங்கள் கட்டளைப்படி செய்கிறேன் ராஜாவே. இதை சொல்லிவிட்டு ஷேர்கான் தன் குகைக்குள் சென்று விட்டான். உங்க ராஜா ஷேர்கான் கொஞ்சமும் சரியில்லை. அவர் காட்டு பருந்து தான் இதை செஞ்சதுன்னு அவருக்கு தெரிய வரும்போது அவர் எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிப்பார்னு நான் நினைச்சேன். ஆனா... இதை சொல்லிவிட்டு அவள் விம்மி விம்மி அழுதாள். நாம் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. மோண்டு குரங்கு அந்த நேரத்தில் அங்கேயே இருந்தது. மோண்டு, ஷேர்கான் இந்த குருவியின் விஷயத்தில் அக்கறை காட்டவில்லை. நீதான் எங்களுக்கு உதவ வேண்டும். என்னால என்ன செய்ய முடியும்? இந்த பாவத்தை பார், அதன் கண்ணீர் நிற்கவே இல்லை. நாம் இன்றே இதற்கு உதவ வேண்டும். நீ அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பூங்காவிற்கு வா. நாம் ஷேர்கானை ஏமாற்றுகிறோமா? ஆமாம், நாம் அவரை ஏமாற்றுகிறோம் தான். ஆனால் ஒரு தாய் தன் குஞ்சுகளுடன் சேர நாம் உதவ வேண்டியது அவசியம். இப்போது எல்லா விலங்குகளும் சேர்ந்து மோண்டு குரங்கை சம்மதிக்க வைத்தன. இரவு நேரத்தில் ஷேர்கான் தூங்கிக் கொண்டிருந்த போது மோண்டு குரங்கு ரகசியமாக அந்த கதவு வழியாக உள்ளே சென்று அமைதியாக அந்த புத்தகத்தை எடுத்து வந்தது. என்னை மன்னித்து விடுங்கள் ராஜாவே. நான் இன்று வரை உங்களிடம் கேட்காமல் எதையும் செய்ததில்லை. ஆனால் அந்த தாயின் கண்ணீரை பார்க்க எங்களால் முடியவில்லை. இதை சொல்லிவிட்டு அவன் குகையிலிருந்து வெளியே வந்தான். பூந்தோட்டத்தில் அந்த பறவையும் மற்ற விலங்குகளும் மோண்டு குரங்கிற்காக காத்திருந்தனர். அதோ பார், மோண்டு குரங்கு வந்து விட்டது. அவனை பார்த்ததும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இனி உன் குஞ்சுகளை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் குருவியே. நீ கவலைப்படாதே. இதை கேட்ட பறவை அனைவரின் முகங்களையும் பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மோண்டு குரங்கு புத்தகத்தை திறந்தது. ஏ மாய புத்தகமே! அடடா, என்ன இவ்வளவு அவசரம்? அப்போது கோல்டி புலி வந்து புத்தகத்தை பறித்து கொண்டது. இதை பார்த்த விலங்குகள் அனைவரும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தனர். கோல்டி, அந்த புத்தகத்தை விட்டு விலகி நில். நான் என்ன பைத்தியமா? இந்த புத்தகத்தை தள்ளி வைக்க, இதை அடையிறதுக்காகத்தான் நான் இந்த சதியையே செஞ்சேன். ஐயோ, என் குழந்தைங்க தொலைஞ்சு போயிட்டாங்களே, இப்போ அவங்கள நான் தேடணுமே. இதை கேட்டதும் எல்லா விலங்குகளும் மீனு பறவையை பார்த்தன. அவள் முகத்தில் வருத்தம் தெரிந்தது. மீனு குருவி, நாங்கள் உன் மீது அன்பு காட்டினோம். உனக்காக எங்கள் ராஜாவையே ஏமாற்றினோம். ஆனால் நீ எங்களை வஞ்சித்தாயா? நீங்கள் உங்கள் அழுகை நாடகத்தை தொடருங்கள். நான் இதோ கிளம்பிவிட்டேன். இதை சொல்லிவிட்டு கோல்டி புலி அங்கிருந்து தப்பி ஓடியது. பறவையின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. இனி இந்த போலி கண்ணீர் வேண்டாம். உன் உண்மை முகம் தெரிந்துவிட்டது. அப்போது ஷேர்கான் அங்கு வந்து சேர்ந்தான். அவர்கள் அனைவரையும் அமைதியாக பார்த்தான். எங்களை மன்னித்து விடுங்கள் ஷேர்கான். நாங்கள் உங்கள் சொல்லை மீறிவிட்டோம். எங்கள் தவறால் கோல்டி புத்தகத்தை கொண்டு சென்று விட்டது. அதனால்தான் சொன்னேன், இந்த புத்தகத்தை பற்றி அதிகம் பேச வேண்டாம் என்று. இப்போது பார்த்தீர்களா, அது தவறான கைகளில் சிக்கிவிட்டது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் உங்களுக்கு நல்லது செய்யல. ஆனா அதுல என் கட்டாயம் இருந்தது. கோல்டி புலி என் குழந்தை முன்னுவை தன்கிட்ட பிடிச்சு வச்சிருக்கு. அந்த புத்தகத்தை அடைய அவனுக்கு உதவி செய்யலனா என் குழந்தைய கொன்னுடுவேன்னு அவன் சொன்னான். அதனால்தான் நான் அப்படி செஞ்சேன். மத்தபடி நான் துரோகி இல்ல. மீனு பறவையின் உண்மையான பிரச்சனையை அறிந்து ஷேர்கானும் ஆச்சரியப்பட்டான். உங்கள் தவறை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். மீனு குருவியே, நீயும் செய்த செயலுக்காக வருந்துகிறாய்.
அனைவரும் என்னுடன் வாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட வேண்டும். எல்லா விலங்குகளும் இப்போது ஷேர்கானுடன் அவன் குகைக்கு சென்றனர். ஷேர்கான் அவர்களை ஒரு புதிய அறைக்கு அழைத்துச் சென்றான். அந்த அறையில் மற்றொரு புத்தகம் இருப்பதை பார்த்து அனைவரும் வியந்தனர். அட, இந்த புத்தகம் எப்படி இங்கே வந்தது ஷேர்கான்? மாய புத்தகம் எங்கள் தவறால் கோழியிடம் சிக்கிவிட்டதே. நான் இந்த காட்டின் ராஜா. நான் எப்போதும் முன்னெச்சரிக்கையாக இருப்பவன். மீனு குருவி வந்த அன்றே நான் உண்மையான புத்தகத்தை ஒளித்து வைத்துவிட்டு ஒரு போலி புத்தகத்தை அங்கு வைத்தேன். அப்படியென்றால் இதுதான் உண்மையான மாய புத்தகமா? ஆமா. இதை கேட்டதும் விலங்குகளுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மோண்டு, புத்தகத்தை திற. மோண்டு குரங்கு புத்தகத்தை திறந்தது. மாய புத்தகமே, மீனுகுருவியின் குஞ்சு எங்கிருந்தாலும் அதை இங்கே கொண்டு வா. இதை சொன்னவுடனேயே அந்த புத்தகம் மின்னியது. அங்கே ஒரு சிறிய குஞ்சு தோன்றியது. அதை பார்த்து மீனு பறவை மகிழ்ச்சி அடைந்தது. என் குஞ்சே. மீனு பறவை அதை இறுக கட்டி அணைத்தது. இதை பார்த்து எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சி அடைந்தன. மறுபுறம் கோல்டி புலி புத்தகத்தை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ என்னால இந்த உலகத்துல எதை வேணாலும் அடைய முடியும். மந்திர புத்தகமே, எல்லா காட்டுக்கும் நானே ராஜாவாகிறதுக்கு நான் அப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லு. இப்படி சொல்லிவிட்டு அவன் புத்தகத்தை திறந்தான். பக்கத்தில் ஏற்கனவே ஏதோ எழுதப்பட்டிருந்தது. இந்த புத்தகம் மந்திரம்னு நீ நினைச்சிருந்தா நீ இப்போ நல்ல ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. இது என்ன, கிளி ஆகிட்டேனா? ஆனா இது எப்படி நடக்க முடியும்? அவன் பயங்கரமாக அலறினான். புத்தகத்தை தரையில் தூக்கி எறிந்தான்.